இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்க்க கொஞ்சம் மென்டலி சிக்கா இருக்க, அதாவது லூசு மென்டல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்த நம்ம ஹீரோயின் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சீரியஸா இருந்துட்டு இருக்க ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க ஸ்டெப் மதரும் தங்கச்சியும் நக்கலா கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து, மிஸ்டர் கூச்சன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இதெல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லி கிஸ் பண்ணிடுறா. கட் பண்ணா 3 நாளைக்கு முன்னால மென்டலி கொஞ்சம் சிக்கா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அவங்க சித்தியும் தங்கச்சியும் சேர்ந்து பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போதுதான் தெரியாதனமா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸால டேபிளை தொடச்சிட்டான்னு சொல்லி கோவப்பட்டு அவங்கள ஒரு ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க. ஆனா சில பல காரணங்களுக்காக மென்டல் மாதிரி நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹப்பா தப்பிச்சோன்னு சொல்லி தன்னோட மொபைல் எடுத்து பார்த்தா ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோட பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக நெகட்டிவ் பிளட் தேவைன்னு நோட்டிபிகேஷன் வரவும் அடிச்சதுடா லக்குன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோயின் தன்னோட ப்ரொஃபைல் அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த பணக்காரரு அதிரடியா வீட்டுக்குள்ள வரவும் சித்தி பார்த்து மிரண்டு போய், யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, இது சூ ஃபேமிலியோட வீடு தானே? ஆமா, நாங்க கூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, எங்களுக்கு உங்க பொண்ணு தான் வேணும்னு சொல்ல அவ்வளோதான் சித்தி மிரண்டு போயிடுது. தங்கச்சிக்காரி கத்த ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப சீரியஸா இருக்க எங்க செகண்ட் யங் மாஸ்டரோட உயிரை காப்பாத்துறதுக்கு நெகட்டிவ் பிளட் தேவை, அந்த பிளட் உங்க பொண்ணுகிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சோ எங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு நாங்க நிறையவே காசு கொடுத்து உங்க பொண்ணுகிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கிறோம்னு மேனேஜர் சொல்ல, என் பொண்ணுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறது உண்மைதான், ஆனா நாங்க டொனேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி சித்திக்காரி பிரச்சனை பண்ணவும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் உயிரை காப்பாத்தினா மட்டும் போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி அந்த பணக்காரர் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் தங்கச்சி அங்கே இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எனக்கு இன்னொரு பொண்ணுமே இருக்கா, அவளுக்கும் இதே பிளட் குரூப் தான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுறாங்க. யாரா இருந்தா என்ன, எங்களுக்கு தேவை நெகட்டிவ் பிளட் குரூப் தான்னு ஹீரோயினை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க செகண்ட் யங் மாஸ்டருக்கு அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்படி நீங்க அடிக்கடி வந்து இவளை கூட்டிட்டு போறதுக்கு பதிலா இந்த பைத்தியக்காரி அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் உரிமையா இவகிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கலான்னு சொல்ல, ஆமாங்க பாஸ், இப்போ நம்ம செகண்ட் யங் மாஸ்டர் உயிரை காப்பாற்ற இந்த பொண்ணோட பிளட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் உங்க பையன் கண் விழிச்சிட்டா கண்டிப்பா இந்த பைத்தியத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. ஸோ நீங்க தாராளமா இதுக்கு ஒத்துக்கோங்கன்னு சொல்ல, வேற வழி இல்லாம இந்த பணக்காரருமே ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாரு. பட் இதுக்காக மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜியாங்கிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோவோட அண்ணாவால தான் மென்டல் ஆகிட்டான்னு சொல்லி அவனை பழி வாங்குறதுக்காக, அவனை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு பைத்தியம் மாதிரி நடிச்சு நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது ஹீரோவோட கசனுக்கு சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் இவ அவரை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ தன்னோட க்ரஷ் ஆட்டையை போட்டுட்டாங்கிற கோபத்துல ஹீரோயினை காலி பண்றதுக்காக ரொம்ப ஸ்வீட்டா பேசுற மாதிரி நடிச்சு ஜூஸ்ல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கவும் தெரியாதனமா வாங்கி குடிச்சிட்டு ஹீரோயின் மட்டையாகிடுறாங்க. அப்படியே அவங்கள அல்லேக்கா தூக்கிட்டு போய் தன்னோட கம்பெனி பிசினஸ் டீல் பேச போற ஒரு கிளைண்ட் கிட்ட கொடுக்கவும், அவருமே கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதா ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் சொல்லிட்டு போனாங்களே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க கூச்சன், இதெல்லாமே காரணத்துக்காக தானு அந்த விஷயம் ஞாபகம் வருது. பட் அவரால் சரியா புரிஞ்சுக்க முடியல. கோமால இருந்து கண் விழிச்ச ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மேனேஜர், இது எல்லாத்துக்குமே நாங்க அன்னிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உங்க உயிரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொல்ல, அண்ணியா அது யாருன்னு கூச்சன் ஹீரோ கேட்க, நீங்க கோமால இருக்கும்போது உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நெகட்டிவ் பிளட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்க அதே பிளட் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். ஆளு பார்க்க நல்லா அழகா கியூட்டா தான் இருப்பாங்க, பட் மண்டக்குள்ளதான் கொஞ்சம் கோளாறுன்னு சொல்ல, எது கோளாறான்னு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறான். பிகாஸ் தன்னை கிஸ் பண்ணி பேசிட்டு போன பொண்ணு ரொம்ப தெளிவா இருந்தா, பட் இவங்கெல்லாம் லூசுன்னு சொல்றாங்களே, அப்ப அது யாரா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிற ஹீரோ மேனேஜர் கிட்ட அந்த பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்ல, அவருமே தேடி பார்த்துட்டு ஐயோ அந்த லூசு பொண்ணை காணும் சார்னு சொல்லவும், ஹீரோவே களத்துல இறங்கி ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாரு. இங்க கட் பண்ணா அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பயங்கரமா போராடுறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாம நம்பிக்கையை இழந்திருக்கும் போது தான் கூட பேசின அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வர நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கதற சவுண்ட் கேட்டதும் மனசு கேட்காம அவளை காப்பாத்த உள்ள வரான். இவர் தான் ஹீரோ. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ்டர் கூச்சனுங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும், பட் ஹீரோக்கு தெரியாதுல்ல. ஸோ தன்னை அவன் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக பச்சைக்குன்னு கிஸ் பண்ணி ஹீரோவை டைவர்ட் பண்ணிட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. என்னதான் ஹீரோயின் ஃபேஸை சரியா பார்க்கலினாலும் நம்ம ஹீரோவால உணர முடியுது. ஸோ யாரா இருக்கும்னு யோசிக்கிறச்சுதான் அங்க நம்ம ஹீரோயினோட ஒரு காது தோடு விழுந்து கிடக்கு. அதை எடுக்கிற நம்ம ஹீரோ மேனேஜர் கிட்ட கொடுத்து இந்த தோடு யாரோடதுங்கிறத விசாரிங்க, முக்கியமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுவே இங்க மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்டோட அண்ணா காப்பாத்துறாரு.
உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா தெரியுதா? ஹீரோவோட ஃபேமிலி எவ்வளோ மோசமானவங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக துணிஞ்சு அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட? இதனால ஏற்பட போற பின்விளைவுகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே என் தங்கச்சி இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீயும் அந்த மாதிரி சஃபர் ஆகுறத பார்க்க நான் விரும்பலன்னு சொல்ல, வர இருக்க எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுதான் நான் இந்த களத்துல இறங்கினேன். ஜியாங்கி உங்களுக்கு தங்கச்சினா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்குவேன். அதுக்கு நீங்க எனக்கு வெளியில இருந்து உதவி பண்ணா மட்டும் போதும். என் இடத்துல ஜியாங்கி இருந்தாலுமே எனக்காக இப்படிதான் பண்ணிருப்பா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வேலையா இந்த ஹோட்டலோட எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையுமே அழிச்சிருங்கன்னு சொல்ல, ஜியாங்கி அண்ணனுமே ஒத்துக்கிட்டு எல்லா ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணிடுறாரு. இதனால தன்னை கிஸ் பண்ண அந்த பொண்ணு யாருங்கிறத ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. முக்கியமா நான் இப்ப நல்லாகிட்டேன்னு சொல்லி தன்னோட மாஸ்க கழட்டிடுறான். தென் நம்ம ஹீரோவோட கசின் அந்த லென்சி பிள்ளை பார்த்தோன்னா ஹீரோவோட அப்பா கிட்ட, அங்கிள் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் லூஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப விவரமான பொண்ணு தான். நேற்று நைட்டு ஒருத்தன் கூட இழிச்சி பேசிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போறத நானே என் 2 கண்ணால பார்த்தேன். ஸோ நீங்க நம்பிட்டு இருக்க மாதிரி அவன் நல்லவ கிடையாது, ரொம்ப கெட்ட பொண்ணு. ஸோ சீக்கிரமா ஹீரோவை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல, கோவப்படுற ஹீரோவோட அப்பா கத்தவும், இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு ஹீரோயின் நடிக்கிறாங்க. நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் லூசு மாதிரி நடிக்கிறாங்க. பட் லின்சி விடாம அவங்களையே போட்டு பயங்கரமா கார்னர் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைன்னு கேட்க, லின்சியுமே எல்லா விஷயங்களையும் சொல்ல, இந்த பொண்ணு கண்டிப்பா லூஸ் இல்லைங்கிறது எனக்கே நல்லா தெரியும். பட் எதுக்காக இவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அப்படி எங்க 2 பேருக்கு நடுவுல என்ன சம்பந்தம் இருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிக்கும் போது இந்த லின்சி விடாம நம்ம ஹீரோயினையே பிளேம் பண்ணவும், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக இவளையே குறை சொல்லிட்டு இருக்க? ஆமா, நேத்து நைட்டு நீ பார்த்தது ஹீரோயினை தாங்கிறத எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? அப்படி நீ பக்கத்துல பார்த்திருந்தா போட்டோ எடுக்க வேண்டியதானேன்னு ஹீரோ கேட்க, லின்சி பதில் பேச முடியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அப்போ உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஹீரோவோட அப்பா கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்னை பொறுத்தவரை இந்த பொண்ணு ஒரு நடமாடும் பிளட் பேங்க். ஸோ எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் இவகிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கிட்டு நானும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழுவேன்னு ஹீரோ சொல்ல, ஓகே தம்பி, இதுக்கப்புறம் எல்லாம் உன்னோட விருப்பம் தான். ஒருவேளை உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலனா தாராளமா டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சரியா படல. ஏன்னா ஹீரோ ரொம்ப கோவக்காரன். ஆனா எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு லூசு பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு. உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு, அதனாலதான் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ண. நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோ ஒன்னும் நல்லவன் கிடையாது. தனக்கு தேவைப்படுற பிளட்டை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு துரத்தி விட்டுடலான்னு பிளான் பண்றான். ஸோ நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு லின்சி சொல்ல, ஹீரோயினுமே இவளை நம்புற மாதிரி, ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான், ஹீரோ ரொம்ப கெட்டவன், எனக்கு அவனை பிடிக்கல, நீங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க, என்னமா இருந்தாலும் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன்னு நடிக்கிறா. ஹீரோ மேல தண்ணி இல்ல ஜூஸ் எதையாவது கொட்டிட்டீனா அவன் கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவான், நீயுமே எஸ்கேப் ஆகிடலான்னு லின்சி சொல்ல, ஹீரோயின் அப்படியே பிளேட்டை மாத்தி இவன் மேல ஊத்திடுறாங்க. கோவப்பட்டு லின்சி கத்த, ஸ்டார்டிங்ல ரொம்ப பாவமா அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கான்னு நடிக்கிற நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பக்கத்துல வந்து, இதுக்கப்புறம் என் விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்ச அப்புறம் நுழைக்க மூக்கே இருக்காதுன்னு சொல்லி மிரட்டவும், இவன் மென்டல்லாம் இல்ல ரொம்ப தெளிவாதான் இருக்கான்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிற லின்சி ஹீரோ கிட்ட மாட்டி விட ட்ரை பண்ணவும், அவனுக்கு ஏற்கனவே இந்த பிள்ளைய பிடிக்காதுங்கிறதுனால கண்ணா பின்னான்னு திட்டுறான். பிளஸ் நம்ம ஹீரோயின் பண்ணதுமே தப்பு தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ வெளியிலேயே இருன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துறவும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த வீட்டு மெய்டம்மா கூட ஹீரோயினை பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாங்க. கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கிதான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அண்ணா அதாவது நம்ம ஹீரோயின் இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. ஸோ கூலியான்னு பார்த்துட்டு, இவங்க தான் என் தம்பி ஒய்ஃபா, ஏன் இப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்க, லின்சி மேடம் மேல ஜூஸை ஊத்திட்டாங்கன்னு சொல்ல, சீரியஸா ஏதாவது ஆச்சான்னு கூலியான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, சரி வாமா உள்ள போலான்னு சொல்லி தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டு கூட்டிட்டு போறாரு. நான் பனிஷ்மெண்ட் கொடுத்த பொண்ணை எதுக்காக நீ காப்பாத்துன, எதுக்காக அவகிட்ட இவ்வளோ நல்லபடியா நடந்துக்கிறன்னு கூச்சான்னு கேட்க, உன்னோட ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணானா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்து அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பட் எதுக்காக அவளை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துற, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னோட உயிரை காப்பாத்திருக்காங்கிற நன்றி கூட உனக்கு இல்லையான்னு கூலியான் கேக்குறான். என்னோட ஒய்ஃப் மேல உனக்கு ஏன் இவ்ளோ அக்கறை இவ்ளோ மரியாதைன்னு கூச்சான் கேட்க, ஏன்னா அவ பாக்குறதுக்கு அப்படியே என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூலியான் போயிடுறான். என்ன இது, கூச்சான் பார்க்க ரொம்ப நல்லவனா தெரியறான், என்கிட்டயுமே ரொம்ப அன்பா தான் பேசினான். பட் எதுக்காக வெளியில மக்கள் எல்லாரும் அவனை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிறாங்கிறது புரியாம நம்ம ஹீரோயின் ஜியாங்கியோட அண்ணாவை மீட் பண்ணி, கூச்சான் அதாவது ஹீரோயினை நம்பிட்டான், இதுக்கப்புறம் அவனை ஏமாத்த ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணல.
பிகாஸ் அன்னைக்கு தான் ஹோட்டல்ல காப்பாத்தின அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்குள்ள நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எரேஸ் பண்ணதுனால நீ தப்பிச்சிட்ட. பட் அன்னைக்கு நீ உன்னோட ஒரு தோல் அந்த ரூம்ல மிஸ் பண்ணிட்ட. அதை வச்சு ஹீரோ உன்னை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகிரும்னு சொல்லி ஜியாங்கி அண்ணா வார்ன் பண்றாரு. கட் பண்ணா பல வருஷத்துக்கு அப்புறம் கோமால இருந்து ரெக்கவர் ஆன நம்ம ஹீரோ பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லி ஹீரோயினோட தங்கச்சி ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எப்படியாவது நீங்க தான் ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கணும்னு தன்னோட அம்மாவை ஃபோர்ஸ் பண்றா. என்ன விளையாடுறியா, அவன் ஒரு பேஷண்ட்டு, ஸோ நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா டெய்லி உன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துருவானுங்க, அப்படி உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் ஹீரோயினை கோத்து விட்டேன். பட் எதுக்காக நீ இப்படி இந்த பேஷண்ட்டை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ ஆசைப்படுறேன்னு கேட்குறாங்க. என்னதான் பேஷண்டா இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, பிளஸ் நிறையவே காசு வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து வாழ்ற வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருவேன், ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தி எழுதிக்குவேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழுவேன், ப்ளீஸ்மா நீங்க தான் ஹீரோயின் புருஷனை, அக்காவோட புருஷனை நான் உஷார் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தங்கச்சிக்காரி கேட்க, ஐ இது கூட சூப்பர் ஐடியாவா இருக்கே, ஹீரோ தனக்கு தேவைப்படுற ரத்தத்தை ஹீரோயின் கிட்டே இருந்து எடுத்துக்கட்டும், அவனுக்கு ஒய்ஃபா நீ அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுடுவான்னு சொல்லி அந்த அம்மா தன்னோட பொண்ணை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இப்படி ஒரு மெண்டல் பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலாம் சரிப்பட்டு வராது, ஸோ நான் பிராய்ச்சித்தம் பண்றதுக்காக என்னோட இன்னொரு பொண்ணையுமே உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ரத்தத்தை ஹீரோயின் கிட்டே இருந்து எடுத்துக்கங்க, அப்புறம் என் பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல, ஆமா மைசன் சூப்பர் ஐடியா, இதுக்கு ஒத்துக்கோன்னு அப்பா ஃபோர்ஸ் பண்றாரு. அப்படியே உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்தா அவங்க லூசு பொண்ணை திரும்ப கூட்டிட்டு போக சொல்லுங்க, எதுக்காக இன்னொரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ கேட்க, கரெக்ட் தான், பட் ஒரு வேளை ஃபியூச்சர்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ரத்தத்துக்காக தெரு தெருவா ஊரா நாடா அலைவீங்களா, அதான் உங்க சேஃப்டிக்காக ஹீரோயின் இந்த வீட்ல ஒரு நடமாடும் பிளட் பேங்கா இருக்கட்டும், பிளஸ் என்னோட இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ எப்போதுமே உங்க பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துப்பான்னு அம்மா சொல்ல, ஆமா கரெக்ட் தான், என் தங்கச்சி என்னை விட புத்திசாலி, என்னை விட அழகா இருக்கான்னு ஹீரோயின் சொல்லவும் கடுப்பாகிடுற ஹீரோ, அப்ப நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அட லூசே, அடைச்சி இங்க வா, இங்க பாருங்க என்ன இருந்தாலும் இப்ப ஹீரோயின் என்னோட ஒய்ஃப், ஸோ என்னோட ஒய்ஃபை இப்படிலாம் நீங்க கலாய்க்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, இன்னொரு தடவை இப்படிலாம் பேசிக்கிட்டு திரும்ப என் வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு ஹீரோ கத்த, ஹீரோயினுமே அவன் கூட போயிடுறாங்க. இந்த பார்ப்புல பொதுவா எனக்கு சொந்தமான பொருளை யாராவது குறை சொன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ லூஸ் இல்ல, ரொம்ப தெளிவான பொண்ணு தாங்கிறதே எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லு எதுக்காக நடிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லன்னு ஹீரோயின் மழுப்புறா. சரி அப்போ என் கூட வான்னு சொல்லி ஹீரோயினை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுனா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹோட்டல்ல மீட் பண்ண பொண்ணு நான் கிடையாது, ஈவன் நான் முட்டாளுமே லூசுமே கிடையாது, இதை தாண்டி நீ என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்க விரும்புறன்னு ஹீரோயின் கேட்க, நீ எதுக்காக ஒரு லூசு மாதிரி நடிக்கிறன்னு ஹீரோ கேக்குறான். அந்த ஒன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட ஃபேமிலியில பிறந்தவங்க கிட்ட என்னால சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இதுக்கப்புறம் நான் எதை பார்த்துமே பயப்பட போறது இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், சரி அப்போ நீயும் நானும் பேசி ஒரு டீலுக்கு வரலாமான்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. பட் என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து உட்காரவும், அடிபட்டிருக்க அவங்களுக்கு மருந்து போட்டு விடுற நம்ம ஹீரோ, உனக்கு எப்படி இந்த கூ ஃபேமிலியை பிடிக்காதோ அதே மாதிரி எனக்குமே இவனுங்களை சுத்தமா பிடிக்காது, ஏன்னா எனக்கும் இவனுங்களுக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஸோ நீ இந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணாலும் நான் உன்னை தடுக்க மாட்டேன், அதே மாதிரி நீயும் எனக்கு தேவைப்படும் போது பிளட் கொடுத்து என் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அவளை கண்டுபிடிக்க உதவி பண்ணணும்னு சொல்ல, இங்க பாரு எனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, பட் உன் அண்ணன் ஒருத்தர் இருக்கான்ல கூலியன், அவனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நான் வந்தேன், ஸோ நீ சொல்ற எல்லாத்தையுமே என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறாங்க. சரி அப்போ நான் இப்போ உன்கிட்ட சொன்ன 2 கண்டிஷனை தவிர வேற எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், என்ன ஓகேவான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வராங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ கிட்ட அசிங்கமா திட்டு வாங்கியுமே கொஞ்சம் கூட வேமா சூசுவே இல்லாம ஹீரோயினோட சித்தி ஹீரோவோட அப்பா கிட்ட, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட மூத்த பொண்ணு ஹீரோயின் ரொம்ப இழைச்சு போயிட்டா, எனக்கு அவளை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு, சின்ன வயசுல இருந்து நானும் என்னோட இன்னொரு பொண்ணும் அவளை ரொம்ப பத்திரமா அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டோம், பட் இங்க நீங்க டெய்லி அவகிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறோங்கிற பேர்ல அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றீங்க போல, அவ ரொம்ப வீக்கா தெரியுறா, உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டோங்கிற காரணத்தினால எங்க பொண்ணு அம்போன்னு விட்டுற முடியாது, ஸோ என்னோட இன்னொரு பொண்ணு இந்த வீட்லயே இருந்து அவ அக்காவை பார்த்துப்பா, அதுக்கு நீங்க தான் பர்மிஷன் தரணும்னு சொல்லவும், சரி தன்னோட அக்காவை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு கேக்குது போலன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவோட அப்பாவுமே இதுக்கு ஒத்துக்கிறாரு.
ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இந்த கேப்ல எப்படியாவது ஹீரோவை உஷார் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கா. இது நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சு போயிடுது. பட் அவங்களுக்கு ஹீரோ தேவையில்லைல, கூலியனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. ஸோ யாராவது எப்படியாவது போங்க, என் வேலையில நான் கரெக்டா இருக்கேன்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஒத்தக்காது தோட வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் ஹீரோயினை பத்தி விசாரிச்சேன். 5 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல தீ விபத்துல மாட்டிக்கிட்ட விக்டிம் தான் அவங்க. பிளஸ் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பைத்தியமாகி இருக்காங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹீரோ போகும்போது ஹீரோயின் சம்திங் அவன்கிட்ட இருந்து எதையோ மறைக்கவும் ரொம்ப கியூரியஸ் ஆகி அது என்னன்னு ஹீரோ கேட்க, வேற வழி இல்லாம ஹீரோயினுமே காட்டிடுறாங்க. என்னன்னா அந்த இன்னொரு ஒத்தக்காது தோடு இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறச்ச, சமாளிக்கிறதுக்காக என்னோட தங்கச்சி தான் கொடுத்தான்னு ஹீரோயின் போய் சொல்லிடுறாங்க. என்னவா இருக்கும்னு சொல்லி மண்டக்காஞ்சி போயிடுற நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவ தங்கச்சி கிட்ட விசாரிக்கும் போது பின்னால் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஆக்ஷன் காட்டுறதுனால தங்கச்சியுமே ஆமா இது என்னோட தோடுதான்னு ஒத்துக்கிறா. சரி இன்னொரு தோடு எங்கன்னு ஹீரோ கேட்க, அது காணாம போச்சுன்னு சொல்லவும், சரி அது பார்க்க எப்படி இருக்கும்னு ஹீரோ கேக்குறான். அது என்னோட ஃபேவரட் தோடு, பிகாஸ் எங்க அம்மா என்னோட 18வது பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ அதையே நான் அடிக்கடி போட்டுட்டு இருந்ததுனால ஒரு சைடு வளைஞ்சிருந்தது. ஈவன் கொஞ்ச நாளையிலேயே காணாம போயிடுச்சு. அதனாலதான் ஒத்தக்காது தோட வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம விளையாண்டுட்டு போட்டோன்னு ஹீரோயின் கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிடுறா. ஆக்சுவலா இது பாதி உண்மை பாதி போய். தன்னோட தோடு வளைஞ்சு போனதும் ரெண்டையுமே சேர்த்து தான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பா. அதுதான் ஹீரோயின் போட்டிருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ தங்கச்சி சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு தோடு எடுத்து பார்த்தா அவ சொன்ன மாதிரியே பெண்டாகி இருக்கு. அப்புறம் என்ன, தங்கச்சிக்காரி தான் அன்னைக்கு நாம ஹோட்டல்ல மீட் பண்ண அந்த பொண்ணு போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான். அதுவே இங்க அவ ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னால போதையில ஹீரோ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, பட் எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் ஒன்ன மாட்டி விட்டேன்னு சொல்ல, அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய வேலையை பார்த்திருக்கியா நீ, பட் ஹீரோ தான் ரொம்ப பெரிய பணக்காரனாச்சே, ஏன் உனக்கு பிடிக்கலன்னு தங்கச்சிக்காரி கேட்க, எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான், புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, இதான் நான் விஷயம். சரி தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இப்படி சூப்பரான வாய்ப்பை கொடுத்துட்ட, இதை நான் கண்டிப்பா நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தங்கச்சிக்காரி பக்காவா பிளான் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறா. அந்த முட்டா பயலுமே நம்பி தன்னோட அப்பா கிட்ட நான் ஹீரோயின் தங்கச்சியை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும், சூப்பர், இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். சரி கண்ணுங்களா, 2 பேரும் சந்தோஷமா போய் டேட்டிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாரு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து கூலியன் ரூம்குள்ள பூந்து அவனோட சில பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து ஜியாங்கி அண்ணனுக்கு அனுப்பி வச்சிடுறா. அவருமே செக் பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு தேவையான விஷயம் கிடையாது, பட் இந்த கூலியன் சரியான சைக்கோவா இருப்பான் போல, தன்னோட தம்பியான கூச்சானுக்கு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனி ஷேர்ஸ் எதுவும் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்ப இந்த ரீசனுக்காக தான் கூச்சானுக்கு கூலியான பிடிக்கலையா, எனக்கு என்னமோ நம்ம மிஷனுக்கும் கூச்சானுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது, அது என்னங்கறத நான் கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லி கூச்சான் ஆபீஸ்க்கு வெளியில அவனோட கண்ணுக்கு முன்னவே தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்த சொல்லவும் ஜியாங்கி அண்ணாவுமே பண்றாரு. எதிர்பார்த்த மாதிரியே அவங்கள காப்பாத்துற கூலியன் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவனோட கையை நல்லா டைட்டா பிடிச்சிக்கவும், இங்க பாரு பாப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னோட புருஷன் என்னோட தம்பி தான், சோ நீ அவன் கிட்ட தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு கூலியன் சொல்ல, இல்ல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, நீங்க தான் என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா பேசுறீங்க, சோ இதுக்கப்புறம் நீங்க தான் என் ஹஸ்பண்ட்னு ஹீரோயின் சொல்றா. இல்லம்மா அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு கூச்சான் சொல்ல, ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஹீரோயின் கேட்க, சந்தேகப்படுற கூச்சன் நம்ம ஹீரோயின் மென்டலா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக அவங்கள அங்க இங்கன்னு தொடுறான். பிகாஸ் நார்மல் பொண்ணா இருந்தா டிஃபென்ஸ் பண்ணுவால. சோ இவன் இப்படி யோசிக்கவும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்காங்க. சரி அப்போ இந்த பொண்ணு நிஜமாவே பைத்தியம் தான் போலன்னு சொல்லி கூலியான் கூட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல தங்கச்சிக்காரி கூட வர கூச்சான் பார்த்துட்டு செம்ம காண்டாகிடுறான். அதே நேரம் இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினையும் கூலியானையும் சேர்த்து வச்சு பேசவும் கடுப்பாகிடுற கூச்சான் அவளை அடிச்சு விரட்டி விட்டுட்டு, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு சொந்தமான பொருட்களை அபகரிச்சிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி, அடுத்து நம்ம சொத்துக்கள், அப்புறம் கம்பெனி, இப்ப இந்த முட்டாளையுமே நீ ஆட்டைய போட்டுட்டியான்னு கேட்டு கத்த, நான் என்ன பண்றது, இந்த லூசு பொண்ணுக்கு கூட உன்னை பிடிக்கல, சரி தம்பி நீ டென்ஷன் ஆகாத, இன்னும் 5-6 வருஷத்துக்கு தான் உயிரோட வாழ போறேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, சோ கடைசி காலத்துல கஷ்டப்படாம நிம்மதியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நீ இன்னுமா இந்த கேள்வியை ஞாபகம் வச்சிருக்க, சரி சொல்றேன், நான் ஜியாங்கிங்கிற ஒரு பொண்ணை உயிருக்குயிரா உண்மையா லவ் பண்ணேன், நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தோம், பட் எங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால ஜியாங்கியை மீட் பண்ணவே முடியல, நீ அவளோட ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சோ உண்மையை சொல்லு, இப்ப ஜியாங்கி எங்க இருக்கான்னு கேட்க,
மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் இப்படி பைத்தியமாகிட்டேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சோ நீங்க சொல்ற அந்த ஜியாங்கி யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறா. கட் பண்ணா டிப்ரெஷன்ல பயங்கரமா சரக்கடிச்சு நம்ம ஹீரோ மட்டையா இருக்கும்போது தங்கச்சிக்காரி அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறா. பட் மேனேஜர் ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை தவிர வேற யாரையுமே ரூம்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும் கோவப்படுற தங்கச்சிக்காரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சோ விடு விடுன்னு எவ்வளவோ பிரச்சனை பண்றா. பட் மேனேஜர் கேட்கறதாவே இல்ல. அப்ப அந்த வழியா நம்ம ஹீரோயின் போகும்போது சரி இப்ப இவ கையில சாப்பாடு கொடுத்து உள்ள அனுப்பிட்டு அப்புறம் நாம ஃபாலோ பண்ணி பின்னால போயிருவோம்னு சொல்லி தங்கச்சிக்காரி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. செம்ம கன்ல இருக்க நம்மாலு நீ என் ஒய்ஃப் தானே அப்புறம் எதுக்காக என் அண்ணன் கிட்ட பேசுற, நான் கூட நீ தான் அன்னைக்கு நான் ஹோட்டல்ல மீட் பண்ண பொண்ணா இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அது உன் தங்கச்சிங்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. முக்கியமா எனக்கு அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணு, நீ தானே அந்த பொண்ணுன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது கரெக்டா தங்கச்சிக்காரி உள்ள வந்துடவும் சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு இவளை சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் ஹீரோயின் தங்கச்சி தன்னோட பக்கத்துல வரும்போது அன்னைக்கு அவனுக்கு அந்த பொண்ணு பக்கத்துல வந்தப்போ ஏற்பட்ட ஃபீல் வர மாட்டேங்குது. சோ கோவப்பட்டு சீக்கிரம் டோர் ஓபன் பண்ணு, நான் உன் கூட பேசியே ஆகணும், கதவு தோறன்னு கத்த. நீங்க தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டேட்டிங்க்கெல்லாம் போனோமே, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் ஹீரோயின் பின்னால சுத்திட்டு இருக்கீங்கன்னு தங்கச்சிக்காரி கேட்க கடுப்பாகிடுற ஹீரோ அவ கழுத்து நெரிச்சு உண்மையை சொல்லு இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன், நிஜமாவே இந்த தோடு உன்னோடது தானான்னு கேட்க வேற வழி இல்லாம பயந்து போயிடுற இவளும் உண்மையை சொல்லிடுறா. அவ்வளவுதான், தான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. அன்னைக்கு நம்ம மீட் பண்ண பொண்ணு ஹீரோயின் தாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ சந்தோஷத்துல பொதால்னு மயக்கம் போட்டு வந்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்கன்னு டாக்டர் சொல்லவும் ஹீரோவோட அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கு அந்த வீட்டு மெய்டம்மா வேற ஹீரோயின் தங்கச்சிக்கிட்டே இருந்து காசு வாங்கிட்டு ஹீரோயின் தான் ஹீரோக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போனாங்க, அதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னு மாட்டி விட்டுறவும் லூசு மாதிரி நடிச்சு என் பையனை கொலை பண்ண பாக்குறியான்னு சொல்லி கோவப்படுற ஹீரோவோட அப்பா ஹீரோயினை அடிச்சு துன்புறுத்தி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடுறாரு. தென் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் எங்கன்னு கேட்க மேனேஜருமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி கண்டிப்பா ஹீரோயின் இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, பிகாஸ் அவங்க ஒரு அப்பாவி, ஸோ உங்களால மட்டும்தான் ஹீரோயினை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் ஹீரோவுமே களத்துல இறங்கி விசாரிக்கும் போது ஹீரோயின் தங்கச்சிட்ட காசு வாங்கிட்டு போய் சொன்னால அந்த மேடு இன்னொரு மேடு கிட்ட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்களை விட்டு அந்த மெய்டை பயங்கரமா அடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுமே உண்மையை ஒத்துக்கிட்டு ஹீரோயினை இப்ப பேஸ்மெண்ட்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஆளுமே ஸ்பாட்டுக்கு போய் காப்பாத்திடுறாரு. பட் செம்ம கான்ல இருக்க நம்ம ஹீரோயின் என்ன காப்பாத்த உனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சான்னு கேட்க டென்ஷன் ஆகாதடி செல்லக்குட்டி, அதான் மாமா வந்துட்டேன்ல இனிமே ஒரே ஜாலி தான்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாஸ் ஹீரோயின் தங்கச்சி வந்துட்டு இருக்கான்னு மேனேஜர் சொல்லவும் ஹீரோவும் மேனேஜரும் அதே இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. இது தெரியாம உள்ள வர ஹீரோயினோட தங்கச்சி நீ ஒரு லூசா இருந்துகிட்டு என் வாழ்க்கையில எவ்வளோலாம் விளையாண்ட தெரியுமா, அதுலயும் இந்த ஹீரோ லூசு பைய ஏன் கூட டேட்டிங்க்கு வந்திருக்கும் போது உன்னை பத்தியே பேசி பேசி என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான். நானும் எப்படியாவது உன்னை மறக்கடிச்சிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன், பட் என்னால முடியலையே. அதான் ஹீரோ சாப்பாட்டுல நான் விஷம் கலந்து ஒன்ன கொடுக்க வச்சேன். ஃபைனலா நான் போட்ட பிளான் சக்சஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப போறதில்ல. ஈவன் ஹீரோவே கண் விழிச்சு வந்தா கூட கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டான். என்னதான் நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் உன்னை பார்த்து நான் நிறைய விஷயங்கள்ல பொறாமப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா 2ஆம் தரமா உன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தேன். சோ நான் இங்க இருக்கிற வரை எவ்வளவு வேணா அனுபவிச்சுக்கலாம். பட் உண்மையான வாரிசுன்னு வரும்போது உனக்கு தான் எல்லா சொத்துக்களுமேனு உன்னோட அப்பா எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. நல்ல வேலை நீ எதையும் அனுபவிக்க முடியாம மென்டல் ஆகிட்ட. இதை பயன்படுத்திக்கிட்டு நானும் எங்க அம்மாவும் உன்னை வச்சு செஞ்சோம். ஆனா எங்க கெட்ட நேரம் நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இப்ப நீ அந்த வீட்டு மருமகள் ஆகிட்ட. இததான் என்னால பொறுத்துக்கவே முடியல. சோ நான் எங்க அம்மா கூட சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண இப்ப அதுவுமே கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் உன்னால என்ன பீட் பண்ண முடியாதுன்னு இவ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ள வர நம்ம ஹீரோவும் அவரோட மேனேஜரும் எல்லாரையும் அடிச்சு புடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயினுமே இவ்ளோ நேரமா இவ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. சோ அதை பிளே பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மென்டல் இல்ல இத்தனை நாள் நடிச்சிருக்காங்கிற உண்மை தங்கச்சிக்காரிக்கு புரிய வருது. அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணுக்குனே பண்ணல, எல்லாம் ஒரு கோவம் தான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே படாம நான் எங்கேயாவது போய் சேர்ந்துருவேன்னு சொல்ல இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னால உங்களை சும்மா விட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம சூ ஃபேமிலியோட ஒரே வாரிசு நான் தான்னு சொன்னீங்களே, அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. பிளஸ் எங்க அம்மாவோட ஆஸ்தியை இத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களே அதையும் என்கிட்ட ஒப்படைச்சாகணும்னு சொல்ல வேற வழி இல்லாம அம்மாவும் பொண்ணும் எல்லாத்தையும் கொடுத்துருதுங்க. பட் நம்ம ஹீரோ தன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிடறான்.
நெக்ஸ்ட் நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இறந்து போன ஹீரோயின் அம்மாக்கு மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா எப்படி இறந்து போனாங்கன்னு ஹீரோ கேட்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. பட் என்னோட அப்பா என் ஃப்ரெண்ட் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல மாட்டி இறந்து போயிட்டாருன்னு சொல்லவும், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மேரேஜ் ஹால்ல நடந்ததே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டா? ஆமா, அத பத்தி உனக்குமே தெரியுமா? யா ஆஃப் கோர்ஸ், நானுமே இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் தான். முக்கியமா அன்னைக்கு நடந்ததே எங்க அண்ணன் கூலியானோட என்கேஜ்மெண்டான்னு ஹீரோ சொல்ல, அப்போ உனக்கு ஜியாங்கியே தெரியுமா? தெரியுமே, எங்க அண்ணன் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கிறதான் தான். ஈவன் இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க மட்டும் அன்னைக்கு கரெக்டான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு நான் சாம்பல் ஆகிருப்பேன். ஆமா, நீயுமே அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தானே மெண்டல் ஆகிட்டதா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க, அது உண்மையான்னு ஹீரோ கேக்குறான். ஆக்சுவலா அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் வாங்குறதுக்காக பொட்டிக்கு போயிருந்தேன். பட் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்து போயிடுச்சு. அதுலயும் பயங்கரமா தலையில அடிப்பட்ட என்னோட ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனைக்கு உங்க அண்ணன் தான் காரணம், அவன் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட பண்ணான்னு சொல்லி கோவமா கத்திட்டு இருக்கா. சோ இது உண்மையா இல்லையா? உங்க அண்ணன் என்ன காரணத்துக்காக இவ்ளோ பெரிய சம்பவத்தை பண்ணி இத்தனை அப்பாவி மக்களை கொன்னு குவிச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓகே எனக்கு புரியுது, உன்னோட இந்த மிஷனுக்கு நானுமே உதவி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜியாங்கி அட்மிட் ஆகியிருக்கால ஹாஸ்பிட்டல். அதே ஹாஸ்பிட்டல் நடக்கிற ஒரு முக்கியமான மீட்டிங்காக தன்னோட அண்ணாவை கூட்டிட்டு போறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஜியாங்கிக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி கையில ஒரு பொக்கேவை கொடுத்து, நீ இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த கூலியன் அவன் தான், சோ டைரக்டா பேசி உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டு வான்னு சொல்ல, ஜியாங்கியுமே தலையை ஆட்டிட்டு அவன்கிட்ட ஸ்வீட்டா பேசுற மாதிரி டக்குன்னு கத்திரிக்கோளால குத்தி கொலை பண்ண போயிடுறா. பட் நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்த போகும்போது அவங்க முதுகுல கத்தி குத்து விழுந்துருது. நீ எப்படி இங்க வந்த? நானும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லவும், தனக்காக இந்த பொண்ணு உயிரை விட கூட துணிஞ்சிட்டான்னு சொல்லி கூலியன் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி விடுறான். பட் ஹீரோக்கு இதை பார்க்க செம்ம காண்டாகுது. என்னதான் ஹீரோயின் நடிக்கிறான்னு தெரிஞ்சாலுமே அவனால ஏத்துக்க முடியல. சோ தனியா கூட்டிட்டு வந்து, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா நோண்டிட்டு இருக்க கூடாது, இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டவும், ஓ அப்போ என்னோட அன்பான கணவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கான்னு ஹீரோயின் கேட்டு கலாய்க்கிறாங்க. இருக்காதா பின்ன, ஒரு அழகான பொண்டாட்டி தன்னோட அண்ணா கூட சிரிச்சு பேசுறத பார்த்தா எந்த ஒரு பையனுக்குமே கோவம் வரும். அப்படிதான் நானும். ஏதோ உன் ஃப்ரெண்டுக்காக இந்த மிஷன் முடிகிற வரைக்கும் தான் நான் சும்மா இருப்பேன், அதுக்கப்புறம் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவேன்னு கத்துறான். கட் பண்ணா ஜியாங்கி இப்ப உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் கூலியன் ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோயினை கூப்பிட்டு, இப்ப நான் சில விஷயங்களை உன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். பிகாஸ் நீ ஒரு பைத்தியம், சோ நான் சொல்ற விஷயத்த கண்டிப்பா மறந்துடுவ. மேபி நீ யார்கிட்டயாவது சொன்னா கூட நீ ஒரு லூசுங்கிறதுனால யாருமே உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்ன ரெக்கார்டான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஆக்சுவலா இந்த கூலியானுக்கு தன்னோட தம்பி கூச்சான சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் தன்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பா எப்ப பார்த்தாலும் இவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு, இவன் மேலதான் பாசமா இருக்காருன்னு சொல்லி கடுப்பான கூலியான் சீக்கிரமா தம்பிக்காரனை போட்டு தள்ளிட்டு குடும்ப சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடணுங்கிறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட பேசி கொஞ்சமா ஹீரோக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருந்திருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோக்குமே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சிடுற ஜியாங்கி, உன் கூட பிறந்த தம்பிக்கே நீ இவ்ளோ பெரிய துரோகம் பண்றியே, அப்புறம் எப்படி நீ என்ன காப்பாத்துவ? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, என்னால ஏத்துக்க முடியாது. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நான் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த போறேன்னு சொல்ல, உன்னை நான் உண்மையா காதலிச்சேங்கிற ஒரே பாவத்துக்காக தான் இப்ப உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லி கையில வச்சிருந்த அந்த எல்லா எவிடன்ஸையும் எரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போட்டிருப்பான். அந்த குப்பை தொட்டில இருந்து தான் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகி அந்த மொத்த பில்டிங்கையுமே பிடிச்சிருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்தினாலதான் அங்க ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதனாலதான் மெண்டலான ஜியாங்கி இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கூலியன் தான், கூலியன் ரொம்ப கெட்டவன்னு பெணாத்திட்டு இருந்திருக்கா. சோ இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே புரிய வருது. பட் இப்போ அவங்க மெண்டல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுனால எதையும் வெளிப்படுத்த முடியாம கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. சரி, இவ பயத்துல தான் அழுகுறா போலன்னு தப்பா நினைச்சுக்கிற கூலியன், ஒருவேளை நீ இந்த விஷயத்த மட்டும் வெளியில யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டவும், இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு மலிப்பிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதே நேரம் இதுக்கப்புறம் ஜியாங்கி உயிரோட இருந்தா கண்டிப்பா நாம மாட்டிப்போன்னு சொல்லி கூலியன் ஆளுங்களை அனுப்பி அவளை கடத்த சொல்லிடுறான். எப்படியும் கொல்ல தானே போறோம், அதுக்கு முன்ன ஜாலியா என்ஜாய் பண்ணி போன்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் ஜியாங்கி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும் போதுதான் நாம கடத்திட்டு வந்தது ஒரு பொண்ணு இல்ல பையங்கிற விஷயம் தெரிய வந்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறானுங்க. பிகாஸ் கூலியன் இப்படிதான் பண்ணுவாங்கிறத ஏற்கனவே யூகிச்ச நம்ம ஹீரோயின் ஜியாங்கி உயிரை காப்பாத்துறதுக்காக அவள் அங்கிருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பா. பட் காலிபேட்டை பார்த்தா கண்டிப்பா கூலியனுக்கு சந்தேகம் வரும்னு ஹீரோ சொல்ல, ஆமால அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே திரும்பி மேனேஜரை பார்க்கவும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஐயோ கண்டிப்பா என்னாலலாம் லேடி கிட்ட போட முடியாதுன்னு சொல்லவும்,
உங்களுக்கு போட விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல, நீங்க கண்டிப்பா இந்த கெட்டப்பை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவரை உட்கார வச்சு தலையில விக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அதனாலதான் அந்த கிட்னாப்பர்ஸ் 2 பேருமே தெரியாதனமா இவனை கடத்திட்டு போயிருக்காங்க. சோ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டு அவனுங்க கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் நாங்க சொல்றதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க போலீஸ்ல மாட்டிக்காம தப்பிச்சிடலான்னு சொல்லவும் அவனுங்களுமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறானுங்க. தென் அந்த கிட்னாப்பர்ல ஒருத்தன் கூலியனுக்கு கால் பண்ணி, நீங்க இந்த பொண்ணை கடத்திட்டு வந்தா எனக்கு $1 மில்லியன் தரேன்னு சொன்னீங்க, பட் பேங்க்குக்கு சென்ட் பண்ண வேணாம், பிகாஸ் அங்க எனக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க, சோ நீங்க மொத்த அமௌண்டா கேஷா என் கையில கொடுத்துருங்கன்னு சொல்லவும், ஓகே நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், அங்க நீ வெயிட் பண்ணு, இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் அங்க வந்துருவேன், நீயுமே காசை வாங்கிட்டு கிளம்பிடு, அதுக்கப்புறம் என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூலியன் போறான். இந்த கேப்ல நம்ம ஆளுங்க கூலியன் ரூம்குள்ள போய் அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட காட்டினால ஒரு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஆட்டைய போட்டுடுறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோவோட அப்பா, மைசன் என்னால இதுக்கப்புறம் முடியாது, ரொம்ப வயசாகிடுச்சு, பிளஸ் உன் தம்பியுமே உடம்பு சரியில்லாம இருக்கான், ஸோ நீ தான் நம்ம கம்பெனியோட அடுத்த வாரிசு, உடனே பதவி ஏத்துக்கோன்னு சொல்லவும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்காக தான் இவ்வளோ போராடினேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாளே கூலியன் பதவி ஏத்துக்கிறான். பட் அப்ப அங்க இருக்கிற ஒரு மீடியா பர்சன் 5 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க செம்ம காண்டாகிடுற கூலியன், ஃபர்ஸ்ட் எல்லா லைவ் போட்காஸ்டிங்கையும் ஸ்டாப் பண்ணுங்க, நீ யாரு உன்னை இங்க அனுப்புனா, எதுக்காக என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லி பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஹீரோயின் தெரிய வரவும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். நீ லூஸ் ஆச்சே, எப்படி தெளிஞ்சன்னு கேட்க, என்ன நம்ப முடியலையா, இன்னொரு ஷாக்கான விஷயத்த உனக்கு நான் காட்டவான்னு கேட்டு எல்லாருக்கு முன்னாலேயும் ஜியாங்கி கூட சண்டை போட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சான்ல அந்த வீடியோவை ப்ளே பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாற்ற வேணும் யாராவதுன்னு சொல்லி மாட்டிக்கிறான். பார்த்தா இதுக்கு இவ்வளோ பெரிய படுகொலையை பண்ணிட்டு இத்தனை நாளா கமுக்கமா இருந்திருக்கான்னு சொல்லி அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸுமே வந்துடுறாங்க. கோவப்படுற கூலியன், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், பட் நீ என்னை ஏமாத்திடல, இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கத்தியால குத்த வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள புந்து அவன் முதுகுல குத்து வாங்கிடுறான். அப்புறம் என்ன கொலை முயற்சின்னு சொல்லி இதுக்குமே கூலியன் மேல ஒரு கேஸை போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் பாவம் நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டு, இப்போ நிறையவே ப்ளீட் ஆகிட்டதுனால நிறைய ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்களே நடமாடும் பிளட் பேங்க், எவ்வளோ வேணும்னாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அட்மிட் ஆகிடுறா. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க முடியாம போயிடுது. அதே நேரம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிகமா ரத்தம் தேவைப்படுது, பிகாஸ் கூலியான் அவனுக்கு அடிக்கடி ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருந்ததுனால அவன் பாடி ஃபுல்லா அந்த விஷம் பரவி இருக்கும். அதனால இப்ப கிரிட்டிக்கலா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பாடியில இருக்கிற டோட்டல் பிளட்டையும் மாத்தினா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதே நேரம் ரொம்ப ரேரான பிளட் குரூப்புங்கிறதுனால எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் நம்பிக்கை இழந்திருக்கும் போதுதான் மென்டல் இல்னஸ்ல இருந்து, அதாவது பைத்தியம் தெளிஞ்சு வர நம்ம ஜியாங்கி, எனக்கும் அதே பிளட் குரூப் தான், ஹீரோ உனக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட எங்க எல்லாருக்குமே நீதி வாங்கி கொடுத்திருக்காரு, சோ நான் என்னோட ரத்தத்தை கொடுத்து அவரை காப்பாத்துறேன்னு சொல்லி ஜியாங்கி ஹீரோக்காக பிளட் டொனேட் பண்ணி அவர் உயிரை காப்பாத்திடுறா. கட் பண்ணா சில பல வருஷங்களுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப பெரிய பணக்காரங்கிறதுனால மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் 2 கம்பெனியும் ஒன்னா சேர்த்து புதுசா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பிளஸ் நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹீரோ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தடுக்க யாருமே இல்ல, இது நம்ம லைஃப் நம்ம உலகம், ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா பேசி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது.